கூழ் ரெடி ஆயிடுச்சு. எப்படி சாப்பிட்லாம் பாருங்கள். அப்படியே வெங்காயம் பச்சை மிளகா போட்ட கூழ் மேலே அப்படியே கொஞ்சம் எடுத்துட்டு கருவாட்டு குழம்பு மொச்சப்பயிர் போட்டு வச்சுருக்கேன். சுட சுட இருக்குது. அப்படியே அள்ளி அப்படியே இது மேலே வச்சு சாப்பிடும்போது எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணணும். இதை பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கா? வாங்க வீடியோக்குள்ளே போவோம் எப்படி செய்யலான்னு. ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி முளைக்கட்டின ராகி மாவை வச்சு கூழ் எப்படி ஈஸியான முறையில் குக்கரில் காய்ச்சலான்றது தான் இன்றைக்கி வீடியோ. இது இந்த ராகி மாவு முளைக்கட்டின ராகி மாவு எப்படி நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு போன வீடியோவில் போட்டிருப்பேன். அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். அதில் போய் பாருங்கள் அந்த மாவு எப்படி தயாரிக்கணும்னு. நான் இது நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் மிஷினில் கொடுத்து. இந்த மாவில் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் சாதாரண பச்சரிசி தான் ரேஷனில் போடுறது தான். இது நல்லா சுத்தமாக பறக்கிட்டேன். ஆனால் நல்லா ஒரு கப் அரிசி எடுத்துருக்கேன். இதை நல்லா ஒரு 5 தண்ணியில் கொஞ்சம் கல் உப்பு போட்டு சுத்தமாக நல்லா கழுவிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு. அவ்வளோதான். இந்த அரிசியை நல்லா சுத்தமாக கழுவிட்டு வந்தாச்சுங்க. நல்லா க்ளீனாக எவ்வளோ க்ளீனாக கழுவ முடியுமோ கழுவிடுங்க. இதில் நம்ம அரிசி அளந்தோம் இல்லைங்களா, இந்த கப்புலேயே 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 2 3 கரெக்டாக 1 கப் அரிசிக்கு 4 கப்பு தண்ணி வச்சிடலாங்க. இப்போ இதில் உப்பு போட்டுக்கலாம். நான் நல்லா 1 டீஸ்பூன் அளவு உப்பு எடுத்துருக்கேங்க, போட்டுக்கலாம். அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ கூழ் குக்கரில் எவ்வளோ ஈஸியாக காய்ச்ச முடியுன்றது தாங்க இந்த வீடியோ. நான் சட்டியில் எப்படி காய்ச்சறேன்றதை ஏற்கனவே போட்டிருக்கேன். குக்கரில் ஈஸியான முறையில் இப்போ நான் நைட்டில் செய்கிறேன் பாருங்கள். இப்போ நைட்டு இது, நாளைக்கு காலையில் நம்ம இந்த சனிக்கிழமை டைமில் ஆடி மாதத்தில் ஊற்றுவாங்க இல்லைங்களா கூழ், அதே மாதிரி டேஸ்ட்டு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு. ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மெத்தடு. பேச்சுலருங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை குக்கரை மூடி போட்டு வேக வச்சிடலாம். குக்கரை மூடிடலாங்க. ஓவராக குழையிற மாதிரி வேண்டாம். கரெக்டாக ஒரு 3 விசில் விட்டு குக்கரை ஆஃப் பண்ணிவிடுங்க அப்படியே. இப்போ அந்த கூழ் வேகிறதுக்குள்ளே நம்ம மாவை கலக்கலாம். இப்போ இந்த மாவுலேருந்து நான் கரெக்டாக பாருங்கள் 4 டீஸ்பூன், ஒரு ஆளுக்கு 1 டீஸ்பூன் அளவு கணக்கு வச்சு 4 பேர் குடிக்கிற அளவு வரும் அந்த கூழ். 2 3 4 டீஸ்பூன் நல்லா கோபுரமாக எடுத்துக்கிட்டேங்க, போதும். இப்போ இதில் அதே அளவு 1 கப்பு தண்ணி நம்ம ஊற்றிடணும். ஊற்றிட்டு நல்லா கட்டி முட்டி இல்லாமல் கலக்கி அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க இது. கண்டிப்பாக இது உடனே நம்மளுக்கு ஆடி மாதம் கூழ் நினச்சாலும் கிடைக்காது. வருஷத்தில் ஒரு நாள் அவங்க ஊற்றும் போது தான் அந்த புளிப்பு டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். அதே டேஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. கட்டி முட்டி இல்லாமல் நல்லா கலக்கியாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். 3 விசில் வரட்டும். வந்தவொடனே என்ன பண்ணலான்னு காட்டுறேன். வச்சு 2 நிமிஷம் தான் ஆகுது. இன்னும் 1 நிமிஷத்துக்குள்ளே குக்கரில் விசில் வர்றோங்க. ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே 3 விசில் வந்துடும். ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். எனக்கு ஃபுல்லாக தண்ணி வச்சேன், தண்ணி வரல வெளியே. சில குக்கரில் தண்ணி நிறைய வைக்கிறதுனால வெளியே வந்துச்சிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக தீயை குறைச்சி வச்சுருங்க. 2 நிமிஷத்துக்கு ஒருத்தா ஒரு விசில் வரும் பாருங்கள். தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த விசிலுக்கு நம்ம ஃபுல்லாக ஃப்ளேமை கம்மி பண்ணிடலாம். ஃப்ளேமை ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு ஒரு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கழித்து விசில் வந்தாலும் வரலனாலும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டாக 3ஆவது விசில் வர ஸ்டேஜில் இருக்குங்க. நான் அப்படியே ஆஃப் பண்ணிடுறேன். அப்படியே இந்த ஹீட்டு உள்ளவே இருக்கட்டும். நல்லா உள்ளவே கொதிச்சுட்டு இருக்கட்டும். ஃபுல் ஏர் போன பிறகு நம்ம திறந்து பார்ப்போம். ஏர் போயிடுச்சா பார்ப்போம். ஏர் போயிடுச்சுங்க.
இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். மூடி திறந்தாச்சு பாருங்கள். 4 கப்பு ஊற்றியாச்சு. இப்போ பாருங்கள் என்ன பண்ணலான்னு. கேஸ் ஆன் பண்ணிடலாம். 2 நிமிஷத்தில் வந்து கொதிக்க ஆரம்பிக்கும். ஹீட்டாக தான் இருக்குது பாருங்கள். கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். வச்சு ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து இது கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. சாதம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கொதிக்க ஆரம்பித்தோன்னே இந்த மாவு எடுத்து இதில் ஊற்றணும். லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த மாவு வந்து நல்லா கலக்கலாம். நல்லா கலக்கி விட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பார்க்க மாவு வேகாதுன்னு நினைக்காதீங்க. குக்கரில் இந்த சாதம் வந்து செம்ம ஹீட்டாக இருக்கும். உடனே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே வந்து நல்லா வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடுவோம். நல்லா க்ளீனாக வந்து கலக்கி விட்ருங்க. பாருங்கள் ஊற்றினோடனே நிறம் மாறிடுச்சு பார்த்தீங்களா. பாருங்கள் நல்லா கலக்கி விட்ருங்க. அடியெலாம் பிடிக்காது. இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கலாம். தீயை குறைச்சி வச்சுருவோம். குறைச்சி வச்சுட்டு அப்படியே வந்து தட்டு போட்டு இந்த இதே குக்கர் மூடியை போட்டு வந்து மூடி கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். திறந்து பார்த்துடலாம். பாருங்கள் அப்படியே நீத்தா மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. தண்ணியே ஊற்றலை. அந்த தண்ணியே கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு குக்கரில் வந்து ஃபுல்லாக மூடி அப்படியே டம்மில் வச்சிடணும். நம்ம காலையில் தான் பார்க்கணும். அதோட அடியெலாம் பிடிக்காது. நம்ம வந்து ஃபுல்லாக சிம்மில் தான் வச்சுருக்குறோம். நல்லா கிண்டி விட்ருங்க. சாதமும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்குது. இதான் கரெக்டான பக்குவம். நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ அப்படியே குக்கரை மூடிடலாம். குக்கர் மூடியாச்சு. கொஞ்ச நேரம் வந்து ஃப்ளேம் ஐ வச்சாச்சு. ஐயில் வச்சுட்டு 1 நிமிஷத்தில், அதாவது குக்கரில் ஹீட் ஏறின பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே குக்கர் திறக்கவே தேவையில்லை. காலையில் திறந்து பார்ப்போம். 1 நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அந்த குக்கர் ஹீட் ஏறுற வரலாம் தான் டைமிங்கு. அவ்வளோதாங்க. ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிடலாம். காலையில் பார்ப்போம். அவ்வளோதாங்க. காலையில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து குக்கரை திறந்துட்டு கூழ் எப்படி கலக்கலான்னு பார்ப்போம். கூழ் திறந்தாச்சு பாருங்க. நல்லா கட்டியாக ஒரு கூழ் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இப்போ இது வந்து நம்ம கட்டியாகவும் குழம்பு ஊற்றியும் சாப்பிட்லாம். நல்லா கருவாட்டு குழம்பு வச்சு கட்டியாக அப்படி அள்ளி வச்சு ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து கரைச்சி கொடுக்க போகிறேன். இப்போ இது மேலே வந்து நம்ம வந்து எண்ணெய்லாம் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னு பாருங்கள். கட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா. இப்போ நம்ம வந்து இந்த சட்டியில் வந்து கலக்கலாம். அப்படியே கட்டியாகவும் சாப்பிட்லாம், தண்ணியாகவும் கரைச்சிக்கலாம். தயிர் ஊற்றிடலாம். பச்சை மிளகா, வெங்காயம். இப்போ ஒவ்வொருத்தராக சாப்பிட நம்ம வந்து தயிர் ஊற்றி கலக்கலாம். உப்பு இதிலே போட்டிருக்கு. உப்பு போட தேவையில்லை, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தயிர், இந்த வெங்காயம், இந்த பச்சை மிளகா இதெல்லாம் சேர்ந்து நேற்று நைட்டு காய்ச்சதுனால இந்த கூழில் ஒரு புளிப்புத்தன்மை வந்திருக்கும். கண்டிப்பாக இதை வந்து கலக்கி குடிச்சு பாருங்கள். அந்த ஆடி மாத கூழ் மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க இது. கண்டிப்பாக வீட்டில் எப்போ வேணாலும் நீங்கள் நினச்சா இந்த மாடலில் நீங்கள் கூழ் செய்யலாம். அதே மாதிரி ரேஷன் அரிசியை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரியும் நம்ம பயன்படுத்தி சாப்பிட்லாம். மீதி கூழையும் அப்படியே நம்ம வந்து மூடி வச்சிடலாம். ஒன்றுமே ஆகாது. வெளியவும் வைக்கலாம், ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நீங்கள் வெளியே வச்சு 2 நாள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஆனால் குக்கர்லேயே வைக்காமல் இந்த மாதிரி மண்பானையில் போட்டு மேலே ஒரு தட்டு போட்டு காற்று போகாமல் மூடி வச்சிட்டிங்கன்னா 3 நாள் வரல நம்ம இந்த கேப்பை கூழை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். டேஸ்ட் நாள் ஆக மறுநாள் சாப்பிடும்போது 3 நாள் ஆக புளிப்பு ஏற ஏற டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி முளைக்கட்டின கேழ்வரகை வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் நம்ம குடிக்கும்போது நமக்கு சத்துக்கள் அதிகமாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இந்த டிஷ் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். வீட்டில் செய்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த குக்கரில் இந்த கூழ் செய்கிறதுக்கு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 15 நிமிஷம் தான் ஆச்சு. நைட்டு வந்து செய்ததும் தெரில. காலையில் வந்து நம்ம எவ்வளோ ஈஸியான முறையில் கலக்கிடலாம். அதனால் டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து காலையில் கொடுத்துடலாம். வீட்டு ஆம்பளைங்க சாப்பிட்டு போயிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.